நான் கை நீட்டினேன். அவங்க கை நீட்டினதை அவாய்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கொடுத்தாங்க. ரிப்பனை நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டீங்க. அவங்க கட் பண்ணிட்டாங்கன்னு நினச்சி நான் கட் பண்ணிட்டேன். இது நம்ம டிலே பண்ணிட்டோன்னா அவங்க நம்மளை தப்பாக எடுத்துக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வேகமாக தான் வந்து கட் பண்ணியிருப்பேன். ஆனால் அவங்க அப்படியே வச்சுன்னு நின்றுருக்குறாங்க. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Karthipuram, Coimbator's 200-acre dream township premium plots. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. புரோட்டோகால் படி நாங்கள் என்ன மரியாதை தரணுமோ அதை நாங்கள் கொடுத்தோம். எனக்கு ப்ரோட்டோகால் தெரியல. மேயருக்கு அப்புறம் ஐஏஎஸ் தான் ஏற்றணும். அதுக்கப்புறம் தான் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர். சரி, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் கேண்டலை ஏற்றிட்டு கிண்டலாக நான் என்கிட்ட கொடுத்தாங்க. மேயருக்கு அப்புறம் அவங்க தானே ஏற்றணும், அதுதான் நான் அவங்க கிட்ட கொடுங்கன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் ஏற்றுங்க அப்படின்னு. அப்போ அங்கே ப்ரோட்டோகால் மதிக்கப்படாதான். அப்படி முந்திட்டு போயிட்டு தான் நம்ம தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட கேரக்டரும் நம்மளோட ஒர்க்கும் தான் நம்மளை வந்து முன்ன காட்டுமே. அவங்க வந்து அந்த இடத்துல என்னை இன்சல்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அவங்க இன்சல்ட் பண்ணுற இடத்துல நான் இல்லை. எனக்கு நிறைய வேலை இருக்குது. அவங்க கிட்ட இருந்து தொகுதியை காப்பாற்றுறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். என்னை நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. குழந்தை பிறகு 7 நாளில் குழந்தையோட குட்டியோடு நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போனீங்க. அதாவது அவர் உள்ளே இருக்கும் பொழுதே தொகுதி ஃபுல்லுமே ரவுண்டு வந்துட்டார். இப்போ வெளியே வந்தோம், அவர் வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை, அவர் என் கூட வந்து தான் ஆகணும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முத வந்து என் பிள்ளைய கோயிலுக்கு கூட கூட்டின்னு போல ஒரு படிக்கிற ஒரு ஸ்கூலுக்கு ஓப்பனிங் கிட்னு போனேன் அப்படின்னும்போது ரொம்ப சந்தோஷம். எப்படி பேர் யோசிச்சிங்க? இப்போ எவ்வளோ பேர் தான் வைக்கணும்னு நினச்சிங்க? கட்சி சார்ந்த பேர் தான் வைக்கணும் அப்படின்ட்டு தான் தமிழ் வெற்றி கொண்டான்னு வச்சேன். வணக்கம் மேம். இன்றைக்கி காலையில் எல்லாம் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும்போது ஒரு ஹாப்பியான டேவாக ஆரம்பிக்கும் போது ஸ்கூலுடைய ரீஓப்பனில் ஒரு கேண்டில் மாறுற ஒரு பிரச்சனையை நாங்கள் பார்த்தோம். உங்களுக்கும் மேயர் பிரியா இடையே ஏற்பட்ட ஒரு மோதல், அது ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி இருக்குது அப்படின்றதான் சமூக வலைத்தளங்களில் பேசப்படுது. நிறைய நியூஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க, வட்டம்லாம் போட்டிருப்பாங்க, கேண்டில் இந்த கையிலேருந்து அந்த கைக்கு போகுது அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக என்ன நடந்தது அந்த சினாரியோ? ஆக்சுவலி ஸ்கூல் ஓப்பனிங்க்கு தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸ்கூல் சைடும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ஜோன் சைடும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி, ஸ்கூல் ஓப்பனிங் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது மேயர் வருவாங்கன்னு தெரியும். அது கார்ப்பரேஷன் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க வருவாங்கன்னு தெரியும். பட் ஆனால் அதெல்லாம் நான் பார்க்கல. ஓகே, ஒரு கவர்மெண்ட்டோட இதுன்னும் பொழுது நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்றதுனால நான் லீவில் இருந்தாலும் நான் போகணுன்னு சொல்லிட்டு போனேன். போகும்பொழுது ஃபஸ்ட்டு எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ரிப்பன் ஒன்றா தான் கட் பண்ணிவிட்டு உள்ளே போன உடனே கேண்டில் ஏற்ற சொன்னாங்க. அவங்க மேயர் அவங்க ஏற்றுனாங்க. ஏற்றிட்டு எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எம்எல்ஏ கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி நான் சொன்ன உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி நான் கை நீட்டினேன். நான் கை நீட்டினதை அவாய்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கொடுத்தாங்க. சரி கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக் வந்த உடனே அவங்க அந்த கவுன்சிலர் அவங்கள கூப்பிட்டாங்க. சரி ஓகே, ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் ஒரு வேறு லொக்கேஷன் ஓகே ஓப்பனிங் இருக்குது, சரி ஓகே நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்த உடனே அது முடிச்சுட்டு நான் வெளியில் வந்தேன். ஆனால் அதை முடிச்சுட்டு கடகடன்னு எனக்கு முன்னாடி அவங்க அங்கே போயிட்டு அங்கேயே அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணாங்க. சிசர் எடுத்து கடகடன்னு அவங்களே வந்து கட்டி. ஸோ செகண்ட் லொக்கேஷன் உங்களுக்கு முன்னாடி அவங்க போயிட்டாங்க? ஆமாம், வெளியே வந்தது என்னவோ நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன். ஆனால் அவங்க கடகடன் ப்ரெஸ் மீட்டு கொடுத்துட்டு அவங்க கார் ஏறி ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. 2 பேரும் அவ்வளோதான். அவங்க கார் நின்ன உடனே பேக்கில் போய் நாங்கள் நின்னோம். அவங்க இறங்கி போன பிறகு நான் போன பிறகு அங்கே சொன்னாங்க இவங்க, சாரி மேடம் தப்பாக நடந்துருச்சு. ஆனால் ஆக்சுவலி அவங்க வரலன்னு தான் சொன்னாங்க. திடீர்னு என்னன்னு தெரியல, திடீர்னு வந்துட்டாங்க. இது நடக்கும்னு நாங்கள் நினச்சி பார்க்கல, அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடில் இருந்தும் சொன்னாங்க. அப்போ நம்ம அவங்கள தப்பு சொல்ல முடியாது இல்லையா? பரவாயில்ல, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு இதுன்னும் பொழுது 1008 தடங்கள் வரதான் செய்யும். நம்ம அது ஒரு பெருசாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு அங்கேருந்து ரிலீவ் ஆகி தான் இங்கே வந்தேன். இங்கே வந்த பிறக்கும் அவங்க அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணாங்க. சிசர் எடுத்துன்னு போய் கடன்னு அவங்களே கட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா கேண்டலை ஏற்றிட்டு கிண்டலாக நான்
என்கிட்ட கொடுத்தாங்க. ஓ, அவங்க கொடுத்த விதம் கிண்டல் ஆமாம் ஆமாம். அப்போது அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன சொல்லிட்டு வந்திருக்கேன், எனக்கு ப்ரோட்டோகால் தெரியல, அவங்களுக்கு ப்ரோட்டோகால் தெரியல, இந்த மாதிரி மேயருக்கு அப்புறம் ஐஏஎஸ் தான் ஏற்றணும், அதுக்கப்புறம் தான் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லி. ஆனால் ப்ரோட்டோகால் எனக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் மேயர் வந்து கார்ப்பரேஷனோட கண்ட்ரோலுன்றதுனால தான் அவங்கள ஃபஸ்ட்டு வந்து அதை ஏற்ற சொல்கிறது. ஆனால் வந்து பொதுவாக சட்டமன்ற உறுப்பினருக்கு தான் அங்கே இம்பார்ட்டன்ஸு. அது புரியாமல் அவங்க எனக்கு ப்ரோட்டோகால் தெரியலன்னு சொன்னாங்க. ஓகே, ப்ரோட்டோகால் தெரியல தான். ஃபஸ்ட்டு ஸ்கூலில் மேயருக்கு அப்புறம் ஐஏஎஸ் ஏற்றணும், அது ப்ரோட்டோகால்னால் செகண்ட் ஸ்கூல்லையும் மேயருக்கு அப்புறம் அவங்க தானே ஏற்றணும், அதுதான் நான் அவங்கக்கிட்ட கொடுங்கன்னு சொன்னேன். அப்போது அவங்க எதுக்கு அது வேண்டாம், இல்லை இல்லை நீங்கள் ஏற்றுங்க அப்படின்னு. அப்போ அங்கே ப்ரோட்டோகால் மதிக்கப்படாதா? புரியுது. ஸோ வீடியோவில் எப்படி நிறைய இடங்களில் எப்படி வந்து சர்க்குலேட் ஆகுதுன்னா, ரிப்பனை நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. அவங்க கட் பண்ணிட்டாங்கன்னு நினச்சி நான் கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அவங்க தான் ஃபஸ்ட்டே சிசரை வச்சாங்க. வைக்கும்பொழுது அவங்க கட் பண்ணிட்டான், நான் டிலே பண்ணிட்டா அது தப்பாக போயிடுமே அப்படின்றதுக்காக தான் சொல்லிவிட்டு நான் கட் பண்ணிட்டாங்க. வேகமாக கட் பண்ணால் அதுக்கப்புறம் தான் அவங்க யோசித்து அந்த வீடியோவில் பார்த்து தான் நானே பார்த்தேன். ஓகே, ஆனால் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கட் பண்ணிட்டு. ஆமாம், நான் அங்கே அதில் பார்த்துருப்பீங்க, நான் வேகமாக தான் வந்து கட் பண்ணிடுவேன். ஏன்னா ஒரே டைமில் கட் பண்ணோன்றதுக்காக சரி தப்பாயிட போகுது, இது நம்ம டிலே பண்ணிட்டோன்னா அவங்க நம்மளை தப்பாக எடுத்துக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வேகமாக தான் வந்து கட் பண்ணியிருப்பேன். ஆனால் அவங்க அப்படியே வச்சுன்னு நின்றுருக்குறாங்க. இது எப்படி போர்ட்ரேட் ஆகுதுன்னா, நான் தான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வெட்டுவேன், அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் மாதிரி பண்ணிட்டீங்களா? சரி, அப்படின்னா நான் அங்கேருந்து கோச்சிங் போயிட்டு இருப்பேன். அவங்க கேண்டில் ஏற்ற விடலை, நான் அதுவே ஒரு பாயிண்ட்டாக நினச்சி நான் அங்கேருந்து கோச்சிங் வீட்டுக்கே போயிட்டு இருக்கலாம்ல, நான் செகண்ட் பாயிண்ட்டுக்கு போகணுன்னு அவசியம் இல்லைங்களா? அப்படி முந்திட்டு போய் தான் நம்ம தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட கேரக்டரும் நம்மளோட ஒர்க்கும் தான் நம்மளை வந்து முன்ன காட்டுமே. அதுதான் விஷயம். நான் கடகடன்னு போய் முன்னே நிற்கிறேன்னா அது வந்து நான் 10ஓட 11ஆவது ஆளா இப்போ இல்லை, நான் அது அப்பத்துலேருந்தே நான் தளபதி கூட பயணம் பண்ணுறதுக்கு ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான். நான் எப்பவுமே முன்னே போய் நிற்கவே மாட்டேன், நம்ம ஒர்க்கு தான் முன்னே நிற்கணும் அப்படி யோசிக்கிற ஆள் தான் நம்ம. இது யதார்த்தமாக தான் நடந்தது. ஆனால் இது இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும் நான் அந்த டைம் வரைக்கும் நினச்சி பார்க்கல. எல்லா இடத்துலையும் உங்களுக்கான ஆதரவு வந்து திரண்டு இருக்கு. அவங்க எம்எல்ஏவாக இருந்தாலும் இல்லை பரவாயில்ல, ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்மூத்தாக நடந்து வந்த விஷயத்த பாசிட்டிவாக தான் பேசுகிறாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு எங்கேயுமே கோவம் வரலையா? இதுக்கு கோவப்படுத்துறதுல ஒன்றும் இல்லைங்களே. அவங்க வந்து அந்த இடத்துல என்னை இன்சல்ட் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. அந்த இடத்துல அவங்க இன்சல்ட் பண்ணுற இடத்துல நான் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது. அவங்கக்கிட்ட இருந்து தொகுதியை காப்பாற்றுறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். என்னை நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்போது அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்களும் அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸும் என்னோட மக்கள் தான். நான் ஸ்கூலில் போயிட்டு சண்டை போட்டுட்டு நான் கோச்சின்னு வர்றதுல அது அநாகரிகமாக இருக்கு இல்லைங்களா? அது அவங்க பண்ணுற தப்பு, அது அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி. அவங்க தான் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா நானும் அவங்க கூட ஈக்குவலாக ஃபைட் பண்ணக்கூடாது. ப்ரோட்டோகால் தெரியல அப்படின்னு உங்களை அட்ரஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி என்ன தோணுச்சு? ஆக்சுவலாக ப்ரோட்டோகால் தெரியல, பட் ஆனால் எனக்கு நிறைய தெரியாது. கொள்ளடிக்க தெரியாது, பொய் சொல்ல தெரியாது, மக்களோட பணத்தை சுரண்ட தெரியாது, இந்த மாதிரி நிறைய கூட எனக்கு தெரியாது. அதை அவங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கான நிகழ்வில் பல்லவி யார் என்னன்றதை இப்போ எல்லா நியூஸ் சேனலும் பேச ஆரம்பித்தோம். பட் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்தே நீங்கள் வந்து டாக் ஆஃப் த டவுனாக தான் இருந்தீங்க. ஸோ கேண்டிடேட்டாக நிற்கும் போதும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் அந்த டைம்லேயும் நீங்கள் வந்து பிரச்சாரத்தெலாம் மேற்கொண்டீங்க, போயிட்டு வந்துகிட்டு இருந்தீங்க. இப்போது ஆஃப்டர் குழந்தை பிறந்து ஒரு வாரத்திலேயே இந்த ஒரு நிகழ்வுக்கும் வந்தீங்க. எப்படி இருக்குது ஜேர்னி? எப்படி இருக்குது இது? ஜேர்னின்றதை விட எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஓட் பண்ண மக்களுக்கு இந்த டைம்லேயும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். நான் எங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கான இது படிக்கட்டு. இந்த நேரத்தில் குழந்த பிறந்து அது எனக்கு ட்ராபேக் ஆகிடும், என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியாமல் போயிடுமோ, கொஞ்ச நாள் பிரேக் ஆகிடுமோ அப்படின்ட்டு ஃபீலில் நான் இருந்தேன். மக்கள் நம்மளை நம்பாமல் போயிடுவாங்க, என்ன ஓட் போட்டோம் லீவ் போட்டு ஜாலியாக இருக்கிறாங்க இவங்க வீட்டில் அப்படின்ற மாதிரி ஆகிடுமோ அப்படின்ற ஒரு கில்ட்டினஸ் எனக்கு இருந்துட்டு தான் இருந்தது. ஆனாலும் நான் ஓகே என்னை வந்து நான் தயார்படுத்திக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த 1 வீக்கில் வந்து நான் என்ன இது பண்ணிவிட்டு நான் ஓகே இந்த ஃபங்க்ஷன் போய் பார்ப்போம் நம்மளால் முடியும் அப்படின்ட்டு தான் நான் வந்து மூவ் ஆன் பண்ணின்னு இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வரணுன்ட்டு நான் ஆஃபீஸ்க்கு வந்தேன். ஸோ வந்து முதல் நாள் ஜாயினிங்லேயே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. எப்படி இருந்தது மைண்ட் செட்? வந்த பார்த்த பிறகு எல்லாரும் உங்ககிட்ட என்ன ஆதரவாக பேசிகிட்டு இருந்தாங்க?
இல்லை, எல்லாம் பாசிட்டிவ். நம்ம பாசிட்டிவாக நினச்சா நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தானே நடக்கும். நம்ம யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்கல. இது வரைக்கும் அவங்க பிரியா என்ன அவமானப்படுத்தணும்னு நினச்சாங்க. அது நல்லா வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சுது. நான் திருப்பி அவங்கள படுத்துறதுனால எனக்கு ஒன்றும் வந்துட போகிறதில்ல, அவங்களுக்கு ஒன்றும் வந்துட போகிறதில்ல. சாஃப்டாக போவோமே. தளபதி சொல்லி கொடுத்தது அதுதான். அவர் எவ்வளோத்துக்கு எவ்வளோ பொறுமையாக போனாரோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ அவர் வந்து சிகரத்தை தொட்டுட்டார். அட்லீஸ்ட் அவர் வழியில் வர நாங்கள் அவரில் பாதியாச்சும் இருக்கணும்ல, அதுதான் ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது புதிய கவர்மெண்ட் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு நிறைய இடங்களில் நிறைய பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கும்போது காரணம் எல்லாத்துக்கும் டிவிகே தான் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சர்ச்சைகள் வரும்போது பல்வேறு கட்சியில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் அதுக்கான கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்தாங்க. நாட்டில் நிறைய கிரைம்ஸ் நடக்குது, சட்ட ஒழுங்கு வந்து கெட்டு போயிருக்கு, முதல்வர் எந்த ஆக்ஷனும் எடுக்கல, அமைச்சர்கள் வந்து ஒழுங்காக பதில் அளிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? இல்லை, இவ்வளோ வருஷமாக 70 வருஷமாக ஆண்ட கட்சியே ஒன்றுமே பண்ண முடியல. இப்போது இவ்வளோ நாளாக அரசாங்கமே இல்லாமல் இருந்ததா என்னோட கேள்வி. இப்போ இவர் தான் ஃபஸ்ட்டு அரசியல் ஆரம்பித்து இப்போது இவர் மட்டும்தான் இப்போ போஸ்டிங்கில் வந்திருக்கிறார். உடனே நடக்கணும்னா எப்படி நடக்கும்? எல்லாமே இப்போது நீங்களே சொல்கிறீங்க புது கட்சி எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறீங்க. அது லேர்ன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் இவ்வளோ ஷார்ட் பீரியட்லேயும் இவர் இவ்வளோ கொண்டு வராரு. இப்போ 700 சில்லற ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க சடன் டைமில். ஒரு புது கட்சின்ற போது அது பெரிய விஷயம் தானே. எப்பவுமே நல்லது யாருமே பேச மாட்டாங்க, அதோட மைனஸை தான் இப்போது இது கஞ்சா ஒழிப்பு இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஒரே அந்த இது மகளிர் தொகை கூட அவங்க 1.5 வருஷம் கழித்து தான் வந்து, இத்தனைக்கும் இவ்வளோ வருஷம் ஆண்ட கட்சி தான், அவங்களால ஒரு இது எடுத்துகிட்டு வரணுன்னாலே அவங்களுக்கே 1.5 வருஷம் 2 வருஷம் தேவைப்படுது. இப்போ புது கட்சின்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்க தானே செய்யும். ஒரு மாதம் கூட தாங்க முடியல. ஜனத்துங்களை வந்து ஏற்றி விடுறது, இதனால் அவங்களுக்கு என்ன லாபமோ தெரியல. ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் கொஞ்சம் இவ்வளோ வருஷம் வந்து வெயிட் பண்ணிட்டாங்க, நிறைய தாக்கத்தை வந்து சந்திச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணாங்கன்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கான காலம் மாறும். அது உறுதியாக நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். அதனால் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவசரப்பட வேணாம், வெயிட் பண்ணுவோம். எதுவாக இருந்தாலும் முதலமைச்சர் எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் செய்வார். இந்த ஆட்சி காலத்தில் நீங்கள் வந்து திருவிக்கா நகரில் போட்டிட்டு ஜெயிச்சிருக்கீங்க. இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தொகுதி. இந்த தொகுதியில் ஆம்ஸ்ட்ராங்குடைய மறைவுக்கு பிறகு அவங்களுடைய மனைவி நிற்கிறாங்கன்ற போது அவங்களுக்கான ஆதரவு அதிகமாக இருந்ததுன்னு எதிர்பார்க்கப்பட்டது. டிஎம்கேவும் போன ஆட்சி காலத்தில் இருக்கும்போது அவங்களுக்கான ரூலிங் பார்ட்டியாக தான் பார்த்தாங்க. ஸோ ரொம்ப ஹெவியான ஒரு காம்படிஷன் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் இந்த இடத்துல ஜெயிச்சது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் யாருமே வந்து எங்கள் ஆட்களுக்கு யாருமே வாய்ப்பு கொடுக்கல. எல்லாமே வெளியில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, பணம் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. எந்த கட்சியுமே வந்து எங்களோட தரத்தை வந்து யோசிக்கல. சரி ஓகே, இந்த தொகுதியில் இந்த வட்ட செயலாளர் நல்லா வேலை செய்கிறார், பகுதி செயலாளர் நல்லா அவருக்கு சீட்டு கொடுத்து பார்ப்போம் எந்த கட்சியுமே யோசிக்கல. ஆனால் வந்து தளபதி வந்து அதை வந்து அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்க வந்து அந்த மக்களுக்கு செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்து தான் இங்கேருந்து என்னை தேர்ந்தெடுத்து என்னை நிற்க வச்சு வின் பண்ண வச்சாங்க. அதுக்கான வேலையை நான் முழுமையாக பண்ணுவேன். அவர் என்னை நம்பி கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பாக நான் அவரோட நம்பிக்கையை காப்பாற்றுவேன். மக்களோட தரத்தையும் நான் உயர்த்தி காட்டுவேன். ஸோ குழந்தை பிறந்து 7 நாளில் குட்டியோடு நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போனீங்க. எப்படி இருந்தது உங்களுடைய குழந்தைய கேரி பண்ணிட்டு தொகுதிகளுக்கெல்லாம் போயிட்டு பார்க்கும்போது, அதுவும் இன்றைக்கி இந்த நிகழ்வுக்கு? அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது அவர் உள்ளே இருக்கும் பொழுதே தொகுதி ஃபுல்லுமே ரவுண்டு வந்துட்டார். இப்போ வெளியே வந்தோம், அவர் வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை, அவர் என் கூட வந்து தான் ஆகணும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வந்து என் பிள்ளைய கோயிலுக்கு கூட கூட்டின்னு போகல. இப்போ ஒரு படிக்கிற ஒரு ஸ்கூலுக்கு ஓப்பனிங் கிட்னு போனேன் அப்படின்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. புரியுது. இந்த நிகழ்வுலாம் தாண்டி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் எம்எல்ஏ ஆஃபீஸ் வரேன், சேரு டேபிள் எல்லாம் புதுசாக இருக்குது. நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க ஆஃபீஸில் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு மேடையில் பேசியிருப்பீங்க. என்ன இருந்தது எம்எல்ஏ ஆஃபீஸில் நீங்கள் பொறுப்பேற்ற பிறகு? இல்லை, இது இப்போது ரெடி பண்ணி கொடுத்தாங்க, சும்மா சொல்லக்கூடாது. எதுவுமே இல்லைன்னொன்னே அவங்க ஜோன்லேருந்து வந்து பார்த்து ஒன்றொன்றையும் ரெடி பண்ணி தான் கொடுத்தாங்க. ஆனால் எல்லாமே இது வந்து இப்போது ரெடி பண்ணி கொடுத்த மாதிரி தானே அந்த எம்எல்ஏக்கும் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டிலாம் எங்கே போச்சு? அதுதான் என்னோடய கேள்வி. இங்கே வந்து உட்கார்ந்தோடனே எனக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. டேபிள்லேருந்து சேர்லேருந்து ஆஃபீஸ் ரெடி பண்ணி கொடுத்தாங்க, ஏசி எல்லாமே போட்டு கொடுத்தாங்க A to Z. அப்போது நான் வரும்பொழுது இந்த இடத்துல எதுவுமே இல்லை, எல்லாமே
எண்டுன்னு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அப்போ அவங்க கொடுத்த ப்ராப்பர்ட்டிலாம் எங்கே? இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே கொள்ளடிச்சின்னு போகிறாங்கன்னா அப்போ மக்கள்கிட்ட எவ்வளோ கொள்ளடிச்சிருப்பாங்க? நீங்கள் பொறுப்பேற்ற அப்போ பிறகு கூட அது பழசாயிடுச்சு ரிப்பேர் ஆயிடுச்சுனாலும் அந்த ஸ்கிராப் இருக்கும்ல, பழசு ரிப்பேர் ஆயிடுச்சு, நான் காசு கொடுத்து வாங்கினேன், என் ஓன் மணியில் வாங்கினேன் அப்படின்னாலும் அந்த உடஞ்சி போன சேரு, கம்ப்யூட்டரு, டிவி இதெல்லாம் ஏதாவது ஒரு இருக்கும், அடையாளம் இருக்கும். அடையாளம் இருக்கும்ல. எதுவுமே இல்லை, சீலிங்லாம் உடச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. எம்எல்ஏ ஆஃபீஸே காலியாக இருந்தது. ஸோ இப்போ தான் அதை ரெனோவேட் பண்ணி புதுசாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த தொகுதிகளுக்கு இதெல்லாம் பண்ணணும், எனக்கு இதெல்லாம் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இந்தந்த விஷயங்கள்லாம் இன்னும் கூட அட்ரஸ் பண்ணாமல் இருக்குன்னா இந்த இடத்துல என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இங்கே வந்து அதான் பேசிக்காகவே தண்ணி ப்ராப்ளம் இருக்குது, கரண்ட் ப்ராப்ளம், அது மட்டும் இல்லாமல் இந்த போதைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் ரொம்ப இதுவாக இருக்காங்க, அதை சேஞ்ச் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் தரமான கல்வி கொடுக்கணும். தரமான கல்வி கொடுத்தாலே பசங்க ஓரளவுக்கு வளர்ந்து வந்துடுவாங்க. மட்டும் இல்லை, ரோடு சரியில்லை, அங்கங்கே ரோடுங்களை வந்து அப்பப்போ அவங்க கணக்கு காட்டுறதுக்காக நோண்டி இது பேட்ச் ஒர்க் பண்ணுறேன்னு அங்கங்கே பேட்ச் ஒர்க் தான் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஓகே. ஸோ ரோடு கூட சரியில்லை. சொல்கிறது பார்த்தா தண்ணி சரியில்லை, கரண்ட்டு சரியில்லை, பேசிக் நெசசிட்டி எதுவுமே சரியில்லை. ஆமாம், இங்கே நீங்கள் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே அந்த ஷீட் போட்ட வீடு தான். அதெல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் இதுக்கப்புறம். நீங்கள் பர்சனலாக இந்த இடத்துல இருந்து நிறைய பார்த்துருப்பீங்க, இந்த விஷயந்தான் உங்களை பாப் பண்ணியிருக்கோம், நான் வந்த பிறகு இதை வந்து கண்டிப்பாக மாற்றணும், இந்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு போய் சேராமல் இருக்கு. இந்த இது சொல்லுவாங்க மேட்டுப்பாளையம், அது உள்ள தண்ணி நிற்கும் பாருங்க, மழை வந்தாலே அவ்வளோ தண்ணி நிற்கும். நான் லாஸ்ட் டைம் போய் பார்த்தேன், அந்த தண்ணி, ட்ரைனேஜ் தண்ணி, அங்கே பாத்ரூம்லேருந்து வர தண்ணி எல்லாம் ஒன்றா வீட்டுக்குள்ளேயே இருக்குது. அதுலேயே தான் கட்டில் போட்டு அங்கேயே தான் உட்காந்து அங்கேயே சமைச்சு அவங்களாம் சாப்பிட்றாங்க. அதெல்லாம் இவ்வளோ வருஷமும் அப்படி தான் இருந்து தான். அது எதுவுமே ஒரு வருஷம் ஒரு ஸ்டெப் எடுத்திருந்தாலும் அதை எப்படியும் மாற்றிருக்கலாம். ஏன் யாருமே எதுவுமே மாற்றலை? எனக்கு அதுதான் ஒரு கேள்வியாகவே இருந்தது. பல கோடி செலவு பண்ணியிருப்பாங்க, அங்கே தண்ணி நிற்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணாங்க? ஆனாலும் தண்ணி அவ்வளோதான் நிற்கிது, இடுப்பளவுக்கு தண்ணி. நாங்கள் போய் சாப்பாடு கொடுத்தோம், அங்கே நிற்கிறதுக்கே நான் சொல்கிறேன், நிற்கிறதுக்கே ஒப்பலை நம்மளுக்கு. நான் நைட்டுக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேன், எனக்கு அதே ஞாபகம். ஆனால் அவங்க அதை பார்த்துக்கிட்டு அங்கேயே இருந்து சமைச்சு சாப்பிட்றது, குழந்தைங்கள வச்சுன்னு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே வந்து மாற்றணுன்னா அதை தான் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு தண்ணி இல்லாமல் அங்கே பண்ணணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட். அங்கே அந்த மக்கள்கிட்டே நான் வந்து அங்கே மகளிர்லேருந்துலாம் என்கிட்ட வந்தாங்க, அவங்கக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சு, நான் வந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தண்ணி நிற்காத அளவுக்கு நான் பண்ணி தரேன். நீங்கள் கேட்கல, பட் இருந்தாலும் நான் அதை பார்த்த கண் கூட. எங்கள்தான் ஸ்லம் ஏரியா தான், பட் இருந்தாலும் அண்ணா அந்த அளவுக்குலாம் தண்ணி நிற்கிறது எப்படி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா நானும் இந்த இடத்துல மழை பெய்யும்போது வந்து பார்த்துருக்கேன். ஆமாம், அது அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் போய் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது பார்க்கும்போது. அதான் சுடுகாடு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன், எரிப்பாங்க. ஸோ அந்த மழை பெய்யும்போது பாடிஸ்லாம் வெளியில் இருந்தது நான் பார்த்தேன். ஸோ அந்த லெவலுக்கு இத்தனைக்கும் மேயர்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க, பக்கத்தில் தான் மேயர், அமைச்சர் எல்லாருமே இருக்கிறாங்க. ஏன் அவங்க வீடு மட்டும் ப்ரொடெக்ஷனோட இருக்கணும், மற்றவங்கெல்லாம் வந்து அதை பற்றி யோசிக்கவே மாட்றாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம 4 அடுக்கு பில்டிங் கட்டி வச்சுருக்கிறோன்னா அது மக்கள் பணத்தில் தான் கட்டி வச்சுருக்கிறோம். அதில் கொஞ்சமாச்சும் அவங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அவங்களோட தரத்தையே மாற்றிருக்கலாம். அது ஏன் யோசிக்கவே மாட்றாங்க? இப்போ ரீசெண்ட் டைமில் நான் நிறைய எம்எல்ஏஸ் டிவிகேலேருந்து பார்க்கும்போது அவங்க எல்லாருமே மக்களோட மக்களாக கலந்து உட்காந்து பேசுகிறதுலாம் பார்க்குறேன். ஸோ இப்படி இருக்கக்கூடிய எம்எல்ஏஸை புதுசு, இது வந்து மக்களுக்கே இது வந்து ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப அணுகுமுறையோடு இருக்க எம்எல்ஏஸை பார்க்குறது ரொம்ப புதுசாக இருக்குதுன்னு மக்கள் தரப்புலேருந்து பேசப்படுது. உங்களுக்கு எவ்வளோ எளிமையாக இருக்குது மக்களோட மக்களாக கலந்து பேசுகிறது, அவங்களோட இணக்கமாக இருக்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது? இதுதானங்க மாற்றமே. மக்களோட மக்களாக ஒரு அதிகாரியோ ஒரு இவங்களும் வரணுன்றதை தானே தளபதி விரும்பினார். மக்களோட மக்களாக இருக்கிறவங்கள போட்டால் தான் மக்களோட கஷ்ட நஷ்டம்லாம் தெரியும். இப்போ கொள்ளடிக்கிறவங்களே போட்டால் கொள்ளடிச்சினே தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும். அவங்க சேர்த்து வச்சு என்ன தான் பண்ணுவாங்க? பணத்தையே சாப்பிடுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு லிமிட்டுக்கு மேலே பணம் சம்பாரித்து என்ன பண்ண போகிறோம்? மேபி நீங்கள் கூட சொல்லலாம், இப்போ சொல்லுவீங்க ஆரம்பத்தில் அப்படி தான், நான் அப்புறம் பார்க்கலாம் 4 வருஷத்துக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறமா 3 வருஷத்துக்கு அப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் நான் இதே தான் சொல்லுவேன், உறுதியாக சொல்கிறேன். நான் இந்த மாதிரி தான் இருப்பேன் கண்டிப்பாக. இப்போது தளபதி முகத்துக்காக போட்ட ஓட்டு நாளைக்கு பாதி ஓட்டு எனக்காக விழணும், அந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணுவேன். இன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுடைய கட்சியை சார்ந்த நபர்கள் பிரமுகர்கள் கால் பண்ணி ஏதாவது சொன்னாங்களா?
என்ன இந்த மாதிரி நடந்துச்சுன்னு அட்ரஸ் பண்ணாங்களா? இல்லை ஆக்சுவலி நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். எப்படியும் ஆனால் கால் வந்துச்சு. ஆனால் எப்படியும் இதை பற்றி தான் பேசுவாங்க, அவங்க அனுதாபப்படுவாங்க. அந்த அனுதாபம்லாம் எனக்கு தேவையே இல்லை. பட் ஆனால் இன்ஸ்டாகிராமில் பார்த்த மக்கள் நிறைய பேர் சப்போர்ட், எனக்கு தெரியவே தெரியாது, அவங்களாம் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட தேங்க்ஸ். என்னை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எனக்கு ஃபேவராக அவங்க வீடியோ போடுறாங்கன்னா அது பெரிய விஷயம் தானே. நான் யாருன்னே தெரியாது, என்னோட கேரக்டர் தெரியாது, பட் ஆனால் எனக்கு ஃபேவராக போடுறாங்க அப்படின்னும்பொழுது அது நான் மக்களுக்குள்ளே எவ்வளோ இதுவாக இருந்திருக்கிறேன் அப்படின்னும்போது எனக்கே ப்ரௌடாக இருக்குது. தலைமையில் இருந்து ஏதாவது பேசப்பட்டதா? நீங்கள் பொறுப்பேற்று குழந்தை பிறந்த பிறகு தளபதி விஜய் அவர்கள் வாழ்த்துக்கள் ஏதாவது தெரிவிச்சிருந்தார்? வந்தாங்க. இவர் நிதி அமைச்சர் வந்தார், இது உமன்ஸ் வெல்ஃபேர் அமைச்சர் அவங்க வந்தாங்க. ஆதவ சார் வரேன்னு சொல்லியிருக்காரு. குழந்தை பார்க்க. ஆமாம் கண்டிப்பாக. தளபதி ஃபோன் பண்ணாரா? இல்லை சார் அப்போது இது திருச்சி போயிருந்தார். ஓகே. ஆமாம், ஆனந்த் சார் கிட்ட இருந்து கால் வந்துச்சு, அவர் விஷ் பண்ணார். சார் போய் பார்க்கணும். நான் பாப்பாவோட தெரியுமா அவருக்கு என்ன பேர் வச்சுருக்கோன்னு? தெரியும், மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னா எடுத்ததும் அவர் பேர் சொல்லி தான் இங்கே வெற்றி கொண்டான் எப்படி இருக்கிறாரு அப்படி தான் கேட்குறாங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் கால் பண்ணாலும் பேர் நல்லா ரீச் ஆயிடுச்சு. எப்படி பேர் யோசிச்சிங்க? இப்போ எவ்வளோ பேர்லாம் வைக்கணும்னு நினச்சிங்க? கட்சி சார்பாகவே கட்சி பேரே வச்சிருக்கீங்க. ஜனநாயகன் வைக்கலாம் அப்படி, தளபதியோட லாஸ்ட் படம் அப்படின்றதுனால அதோட ஞாபகார்த்தமாக ஜனநாயகன் வைக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் அதுக்கு இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே இந்த கட்சின்ற ஒரு இதுலேயே வந்துட்டார். அந்த சக்ஸஸும் இவரை உள்ள வச்சுட்டே நான் அதை அனுபவிச்சதுனால கட்சி சார்ந்த பேர் தான் வைக்கணும் அப்படின்ட்டு தான் ஜனநாயகனில் தளபதியோட பேர் தளபதி வெற்றி கொண்டான்ற தளபதின்னு வச்சோன்னா அது நாள் போக்கில் வந்து விஜய் வெற்றி கொண்டான்னு கூட ஆரம்பிச்சிருவாங்க. தளபதின்ற பேர் மறைஞ்சிடும், தளபதியோட பேர் அது அங்கே இனிஷியல் பண்ணுற மாதிரி வரும். அதனால தளபதி எடுத்துட்டு தமிழ் வெற்றி கொண்டான்னு வச்சுட்டேன். ஓகே, தமிழ் வெற்றி கொண்டான்னு பார்க்கலாமா? நாங்கள் கொஞ்சம் எங்களுக்காக க்யூட்டாக இருக்கு. உங்களுடைய புதல்வன் அழகாக டிவிகேன்ற ஷார்ட் ஃபார்மில் கூப்பிடலாம். தமிழ் வெற்றி கொண்டான்னு பேர் வச்சது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி குழந்தைய சுமந்துக்கிட்டே நம்ம கட்சி பணியை செய்கிறது எவ்வளோ பெருமையாக இருக்குது. ஒரு மதர்லிவுட்டாக பெண்கள் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலி பெண்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப ப்ரௌடாக பார்க்குறோம். எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க இந்த மாதிரி விஷயம்? ஆக்சுவலி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற இது கஷ்டம்னும் பொழுது தான் ஏன் அந்த கஷ்டத்தை நம்ம வந்து சமாளிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இன்னும் என்னை நானே ஸ்ட்ராங் ஆக்கிட்டு தான் நான் இந்த ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். இது ஒரு சவாலாக எடுத்துக்கின்னு முடியாதுன்றாங்க. நான் முடியாதுன்னு சொன்னால் முடியாமல் தான் போவோம். அதை முடித்து காட்டுவோம் அப்படின்ற ஒரு இதோட தான் தைரியத்தோடு தான் நான் இறங்கினேன். அதே மாதிரி சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு. மேம், ஸோ போகிற இடத்துலாம் உங்களை வாழ்த்துறது உங்கள் குழந்தைக்கும் போய் சேரும். உங்களுடைய குட்டியை பார்த்து என்ன சொல்கிறாங்க எல்லாரும், என்னென்ன விஷஸ் கொடுக்குறாங்க அவருக்கு? ஆக்சுவலி அவர் கண்டிப்பாக அவர் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பையன்தான் எல்லாருமே சொன்னது பையன்தான் பிறப்பா அவங்களுக்கு, கண்டிப்பாக பையன்தான் பிறப்பான்னு சொல்லி தான் இது பண்ணாங்க. கண்டிப்பாக கூட்டின்னு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் உடம்பு சரியான பிறகு அவ்வளோதான், போயிட்டு எல்லாரையும் ஒரு விசிட் எல்லாருக்கிட்டே காமிச்சிட்டு இவரை பார்த்துட்டு வந்துடுவாங்க. பிரச்சாரம் பண்ணும்போது நீங்கள் கேரி பண்ணிகிட்டு இருப்பீங்க, பெயின்ஸ் இருந்திருக்கும், மெடிக்கேஷன்ஸ் பார்க்கணும். இப்போவுமே நீங்கள் வந்து இப்போ தான் 7 நாள் ஆகிருக்கு, மெடிக்கேஷன்ஸ் இன்னும் இருந்திருக்கும். ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க இந்த மாதிரி உங்களுக்கான டைமை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க? அந்த டைமில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தது? இப்போ நைட் ஃபுல்லுமே பெயின் தான் இருக்கும். பட் ஆனால் வந்து ஒருத்தர் நம்மளை நம்பி ஒரு விஷயம் கொடுத்துருக்குறாருன்னும் பொழுது அதை நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டிக்காக அதை லூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதில் ஸ்ட்ராங்காக இருந்தேன். எப்படியாச்சும் இதை சக்ஸஸ் பண்ணி ஒரு கையில் கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டோடவே ஒர்க் பண்ணேன். கடவுள் புண்ணியத்தில் அதை சக்ஸஸாக பண்ணிட்டேன். டச்வுட், கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு நடக்கணும்னு நாங்களும் விஷ் பண்ணுறோம். இன்றைக்கி நடந்த இடத்துல பல்லவி யாருன்றது நிறைய பேர் தெரிஞ்சது, எவ்வளோ பொறுமையாக அவங்க மக்களுக்காக இருக்காங்கன்றது பார்த்தோம். விஷ் யூ ஆல் சக்ஸஸ். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream.